அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைந்துள்ள ஒரு சிறப்பான காட்சியகம் தான் செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம். தமிழ் மொழி, இலக்கியம், ஆய்வு, பண்பாட்டிற்கு பெரும் பங்களிப்பு செய்த நூற்றுக்கணக்கான அறிஞர்களின் ஓவியங்கள், பெயர்கள், பணிகள் இங்கு அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பங்களித்தவர்களை ஒரே இடத்துல இங்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இளைய தலைமுறைக்கு தமிழ் இலக்கிய மொழி வரலாற்றை எளிமையாகவும் இங்கு காண்பிச்சிருக்காங்க. எழுத்தாளர்கள், கவிஞர்கள், மொழியியல் அறிஞர்கள், வெளியீட்டாளர்கள் ஆகியோரின் பங்களிப்பை நினைவு கூறுவது விதமாகவும் இந்த அரங்கத்தை இங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல அமைஞ்சிருக்கு. கோட்டூர்புரம், சென்னையில இது இருக்கு. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், தமிழறிஞர்கள் ஆகியோரின் ஓவியங்களையும் கையெழுத்து பிரதிகளையும் அவர்கள் படைத்த பணிகளையும் கொண்டதாக இந்த அரங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த அரங்குல சுமார் 180க்கும் மேற்பட்ட ஆளுமைகளின் ஓவியங்கள் ஒளிப்படங்களாக, அதாவது ஓவிய வடிவத்துல இங்கே இருக்கிறது. தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் நிறுவப்பட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதை திறந்து வச்சாரு. இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஓவியத்துக்குமே அதனை சேர்ந்த அறிஞர்கள், எழுத்தாளர் பெயர்கள், அவருடைய பணி எது, நூல்கள் எது, விருதுகள் போன்ற பல தகவல்கள் கீழே குறிப்பு வடிவில வழங்கியிருக்காங்க. ஓவியங்களுக்கு அருகில QR கோடு வழங்கப்பட்டு ஸ்மார்ட் போன்ல ஸ்கேன் செஞ்சா அந்த எழுத்தாளருடைய விரிவான தகவல்கள் இணையத்துல கிடைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. பள்ளி மாணவர்கள், போட்டித் தேர்வு மாணவர்கள் இதை கல்வியில் உதவியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது ஒரு சிறப்பு தகவல். ஏன் இது முக்கியம்? தமிழ் மொழியின், தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக பல நூற்றாண்டுகளாக பணி செய்துள்ள எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், மொழியியல் அறிஞர்கள் என பல்வேறு துறைகளில் ஈடுபட்டவர்கள் இங்க ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காங்க. எழுத்தாளர்களின் முகங்கள், கையெழுத்துகள், அவர்களின் நூல்கள் போன்ற தொடர் தகவல்களை ஒரே இடத்துல காட்சி வடிவத்துல பார்க்கக்கூடிய வகையில இங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மொழி, கல்வி, பண்பாட்டு அருங்காட்சியகம் ஆகும். தமிழ் இலக்கியம், மொழியியல், அறிவியல், தமிழ் இலக்கணம், பதிப்பாசிரியர்கள் போன்ற பல துறைகளை ஒரு அரங்குல வடிவமைத்து உள்ளமைப்பு எதிர்கால தலைமுறைக்கு தெளிவான கண்ணோட்டத்தை இங்க வழங்கியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்துல முக்கிய ஆளுமைகளுடைய பட்டியல்கள், அவர்களுடைய பெயர்கள் என்னன்னு பார்க்கலாமா? திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காரு. ஔவையார் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் எழுதிய ஆசிரியர். கம்பர் கம்பராமாயணம் எழுதியிருக்கார். இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் எழுதியவர். சேக்கிழார் பெரிய புராணம் எழுதியவர். திருமூலர் திருமந்திரம் எழுதியவர். பாரதியார் தேசப்பாட்டு, குயில்பாட்டு போன்ற நூல்களை எழுதியவர். பாரதிதாசன், உமா ராசரத்தினம், பெரியார் ஈவியார், அண்ணாதுரை, கல்கி, ஜெயகாந்தன், தமிழ்ச்செல்வன், ரா கிருஷ்ணமூர்த்தி, மா இ பருதிமார் கலைஞர், உவே சாமிநாதையர், ராபி சேதுப்பிள்ளை, கண்ணதாசன், வைரமுத்து, நா முத்துக்குமார், வேந்தன், சிலம்பு சுந்தரராமன் போன்றவர்கள் இந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்துல முக்கிய ஆளுமைகள் பட்டியல் அப்படின்ற இதுல இவங்க புகைப்படங்கள் வைத்திருக்கிறாங்க, அதாவது ஓவிய படங்களை வைத்திருக்கிறாங்க.